Hi my dear lovable students, ஒரு breaking newsலயே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு good news and information என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC வந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அதுல kind attention அப்படின்னு சொல்லிட்டு the institute participating in UG counseling 2024 are informed as under அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன institutes participating அப்படின்னா இந்த சர்க்குலர் வந்து நம்மளுடைய MBBS BDS கோர்சஸ் உடைய காலேஜஸ்க்கெல்லாம் எந்தெந்த காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களுடைய அந்த காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத அந்த இன்ஃபர்மேஷனை இந்த MCC போர்ட்டல்ல வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ணணும். எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த MCC போர்ட்டல்ல என்டர் பண்ணணும். கேன் பி கம்ப்ளீட்டட் டைம்லி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோடைய டேட்டுமே எவ்வளவு சீட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்க உங்க இன்ஸ்டிடியூஷன்ல அப்படிங்கிற லாஸ்ட் டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. 27/2024 அதாவது இந்த வீக்குள்ள இந்த 20ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே உங்களுடைய சீட்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படிங்கறத எல்லா காலேஜ்ல இருந்தும் நம்மளுக்கு இந்த இதை வந்து அப்டேட் பண்ணிரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இட் மீன்ஸ் இண்டிகேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதாவது கவுன்சிலிங்க்கு MCC வந்து ரெடி ஆயிட்டாங்க, கவுன்சிலிங்க்கு வந்து தயாராயிட்டாங்க. சோ ஒன்ஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த போர்ட்டல்ல வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் MCC வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட், கவுன்சிலிங் டைம் டேபிள் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து நடக்கும். சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் நடக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா அதாவது TN MBBS BDS உடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஆகஸ்ட் செகண்ட் வீக் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு அதாவது TN MBBS BDSக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் குட் நியூஸும் கூட. சோ இத பேஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டிக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 18க்கு மேல ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஹியரிங் இருக்குது இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல. சோ அதுக்கப்புறம் அந்த அப்டேட்க்கு அப்புறம் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தனுவாஸ்ல ஆஃபர் பண்ற வெட்னரி அண்ட் பிடெக் கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 4th வீக் வந்து ரிலீஸ் பண்றதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த BNYSக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு MCC வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கக்கூடிய இந்த பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தனுவாஸ் ஆஃபர் பண்ற கோர்சஸ் BNYS எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். சோ இந்த பேசிஸ்ல பாராமெடிக்கல் அண்ட் ஃபார்மா டிக்கு வந்து எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 3rd வீக் வந்து கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுக்கு இன்னமும் டிலே ஆகாது. எப்படினாலும் பாத்தீங்கன்னா இந்த 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டி தனுவாஸ் BNYS எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் மந்த்ல வந்து நம்மளுக்கு எப்படியும் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நோ வொரிஸ். நம்ம பேஷன்ஸா இருந்ததுக்கு வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், குட் நியூஸ். அண்ட் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாராமெடிக்கல் டிப்ளமோ நர்சிங் அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ் உடைய அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலையோட எண்ட்ல இருக்கலாம், 4th வீக்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 1st வீக் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 19 டிகிரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சு ஃபார்மா டி உடைய கவுன்சிலிங் முடிஞ்சு டிப்ளமோ நர்சிங் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பியான நியூஸ் அண்ட் we are in happy momentல இருக்கிறோம். சோ இதே பாசிட்டிவ் சைனோட நம்ம எல்லாத்தையும் கடந்து போவோம். பி பேஷன்ஸா இருங்க. சோ இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.